SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். வேலு நாச்சியார் நினைவு நாளையொட்டி சென்னையில் வீர வணக்கம் செலுத்திய பின் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். இதை நீங்க அன்பு தம்பிக்கு நான் சொல்லுவேன், இந்த நீங்க அண்ணன்ட்ட கேட்கக்கூடாது. ஆளுங்கட்சி எதிர்கட்சியா இருக்கு, மாறி மாறி இருக்கிற இந்த கட்சிகள்ட்ட தான் நீங்க கேட்கணும். என்ன நாடகத்தை சட்டசபையில போட்டாங்கன்னு நீங்க பாத்தீங்க. ஒன்னாலதான் இது நடந்ததுன்னா இல்ல ஒன்னாலதான் நடந்ததுன்னு நமக்கு தெரியுது. இவங்க ரெண்டு பேராலதான் நடந்ததுன்னு. ஏடிஎம்கே தான் பண்ணிருச்சுன்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசும்போது நீங்க எதுக்காக எதிர்க்காம இருந்தீங்கன்னு இது குறிப்பா ஐயா தம்பிதுரை மேல அவங்க குற்றம் சாட்டுறாங்க, இவங்க ஐயா துரைமுருகன் மேல சொல்றாங்க. இப்படி மாறி மாறி சொல்றாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. மத்திய அரசு தெளிவா சொல்லுது, நாங்க இந்த இதை கொண்டு வரும்போது நீங்க எந்த எதிர்ப்புமே காட்டலைன்னு. அப்போ உங்க தீர்மானம் ஏமாற்று தானே? 2 ஏக்கர் தான் நாங்க எடுத்திருக்கோம் இந்த பள்ளி ஒரு பாதுகாப்புக்கு. மற்றபடி நீங்க வந்து எடுக்கலாம்னு சொன்னது. இப்ப எல்லாவற்றையும் நீங்க டால்மியாவுக்கு நீங்க 10,000 ஏக்கர் எடுத்து கொடுத்தது யாரு? அணு உலையை வச்சுக்கலாம்னு சொல்ல அனுமதிச்சது யாரு? ஒரே கேள்விதான். கொண்டு வந்தது காங்கிரஸ் வச்சுக்கிறோம். இந்த கட்சி திணிச்சது எது? இந்த நிலத்தில் இந்த 2 கட்சிகளும் தெரியாம இதை நட்டுட்டு போயிட்டான அணு உலைய. இல்ல ஸ்டெர்லைட் வந்துருச்சா, மீத்தேன் வந்துருச்சா, இந்த நச்சு திட்டங்கள்லாம் வந்துருச்சா? எப்படி வந்தது? அதே மாதிரிதான் இது. இவங்களுக்கு தெரியாம நீற்று நாய்வு மலையை தோண்டப்பட்டுச்சா? இவங்களுக்கு தெரியாம மலை வெட்டி களவு போதா? இவங்களுக்கு தெரியாம குப்பையை கொட்டிட்டு ஓடிடுறானாவே? அது மாதிரிதான் இது. மக்களின் தன்னெழுச்சியான பெரும் போராட்டத்தின் மூலமாக தேர்தல் நெருங்கும் போது தமக்கு வாக்கு குறைஞ்சிருமோ, தோல்வி வந்துருமோங்கிற பயத்துல தேர்தல் அரசியலுக்காக திருப்பி நீங்க ஒரு வெற்றா தீர்மானம் பண்றீங்க. உளமாற இந்த மண்ணை மக்களை நீங்க நேசிக்கிறதா இருந்தா அது வேணா. நீங்க டங்ஷன் அது தோண்டினீங்கன்னா, பல கிலோமீட்டர் நீங்க தோண்டி போனீங்கன்னா, அது திறந்த வெளியில வெட்டி எடுக்கும் போது கதிர்வீச்சு பரவி அந்த பகுதியில எந்த மக்களும் வாழ முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். நீட்டுன்னு ஆய்வுலாம் தம்பி. நாடெங்கிலும் மலைகள் இருக்கும்போது என்னுடைய மலையை மட்டும் தோண்ட என்ன தேவை இருக்குது? அவங்களே சொல்றாங்க லட்சக்கணக்கான டன் தூசை காற்றுல கலக்கும். சும்மா இருக்கும் போதே சுவாச கோளாறு வருது. இது லட்சக்கணக்கான டன். அதுல உள்ள போய் 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்க்கணும் அந்த ஆய்வு செய்யறதுக்கு. அந்த வெடிமருந்து வச்சு தகர்க்கிற கற்களை எல்லாம் நீங்க என்ன செய்வீங்கன்னா உடனே ரோடு போடுவோம்னு அறிக்கை கொடுக்கறாங்க தம்பி. இதெல்லாம் நீங்க எதையாவது நம்புற மாதிரி இருக்குதா பாருங்க. அப்போது கேப்பாரற்ற ஒரு ஒரு தரிசு நிலம் போல தமிழ்நாடை மாற்றி விட்டுட்டாங்க. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் எடுக்கலாம். நான் போய் போராட்டம் அறிவிச்ச பிறகுதான் இவங்க தீர்மானம் போடுறாங்க. அவங்க வந்து அனுமதி தராம காவல்துறை இருக்குது. நான் நீதிமன்றத்துக்கு போறேன். அப்ப வந்து நீதிமன்றம் கூட கேக்குது, அது ஏதோ கார்த்திகை தீபமாமே அப்படின்னு. நான் உயிரோடு இருந்தா தானே தீபம் எரியாது. அதனால நீங்க எனக்கு அனுமதிங்கன்னு சொல்லி பாப்ப தடை மீறி தான் நான் போராடினேன். இங்க எல்லாம் அரசு தீர்மானம் போட்ட பிறகு எதுக்கு வெட்டியா ஒரு போராட்டம்? நாங்க அது கேக்குது. மத்திய அரசு சொல்லுது, அப்போ நீ நான் கேட்கும்போது ஒண்ணுமே சொல்லாம உட்கார்ந்துட்டீ அப்படின்னு. இப்ப கூட என்ன சொல்லுது பாருங்க, அந்த குறிப்பா அந்த பல்லுயிர் பெருக்க இருக்கிற அந்த இடத்தை விட்டுட்டு மற்ற இடத்துல நாங்க ஆய்வு செய்யலாம், எடுக்கலாம்ங்கிறதுலதான் அந்த முடிவுல தான் இருக்குது. இப்ப நாங்க எதை நம்பி இருக்கிறோம்? எங்களை தாண்டிதான் நீங்க நிலத்துல ஒரு புல்லு, ஒரு கல்லுல ஒரு புல்ல கூட நீ தொடணும். அது என்ன? நாங்க எந்த பரம்பரையில வந்திருக்கோம் பாருங்க. என் நிலத்தில் ஒருபடி மண்ணை அந்நியன் தொடக்கூடாதுங்கிறதுக்காக போராடி செத்த வீர மரபில் வந்தவங்க நாங்க. அது அந்த காலத்துல அப்ப என்கிட்ட ஒன்னும் படை இல்லை, நாங்க இவ்வளவு பெரிய கூட்டம் இல்ல. அதனால நீங்க எல்லாம் ஆட்டம் கட்டிட்டீங்க. நான் தான் சொல்றேன், நீ ஏர்போர்ட் கட்டிடு, 5000 ஏக்கர்ல பாப்போம். எங்க அனல் மின்சாரத்தை நீ விரிவாக்கம் பண்ணிரு பாப்போம். என்னை தாண்டிதான் நீங்க என் நிலத்துல வந்து நீங்க இது பண்ணு. நீ பெரிய ராணுவத்தை கொண்டு வா, அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. தீர்மானம், சட்டம். எனக்கு என் நிலமும் வளமும் என் மண்ணும் என் மக்களின் நலமும் தான் எங்களுக்கு முக்கியம். கட்சி, தேர்தல் அரசியல், ஓட்டு அரசியல் அது 4ஆம் பட்சம். நீ இப்ப எல்லாம் போயா அப்படின்னு போயிருவோம். அப்புறம் ஓட்டை வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண போறேன்? எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு என் நிலத்தையும் வளத்தையும் தோண்டி எடுத்துட்டு போன்னு சொல்றதுக்கா? அதனால அது தீர்மானம் வெற்று தீர்மானமா போயிருந்தேன்னா பல தீர்மானத்தை பார்த்தவங்க. அதனாலதான் நாங்க போய் போராடணும். இப்பவும் சொல்றேன், என் மக்கள். வேலு நாச்சியாரின் நினைவு நாளையொட்டி சென்னையில் வீர வணக்கம் செலுத்திய பிறகு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அதில் குறிப்பாக
டங்ஸ்டன் விவகாரத்தில் சட்டப்பேரவையில் திமுக அதிமுக இரு கட்சிகளும் நாடகம்தான் ஆடியிருக்கின்றன. டங்ஸ்டனுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வெறும் தேர்தல் அரசியலுக்காக மட்டும்தான் என்று சீமான் விமர்சனத்தை முன்வைத்து பேசியிருக்கிறார். அவர் பேட்டியின் சாராம்சத்தை பின்வரும் செய்தி தொகுப்புகளில் விரிவாக பார்க்கலாம். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில்.